அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என்னுடைய பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை சொல்லிவிடுங்கள், அதை கொண்டு அல்லாஹ்விடம் உங்களுக்காக நான் சாட்சி கூறுவேன் என்று அபு தாலிபுடைய மரண வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அங்கு இருந்த அபுஜஹில் மற்றும் அப்துல்லாஹ் இப்னு உமையா ஆகியோர், அபு தாலிபே, அப்துல் முத்தலீஃபுடைய மார்க்கத்தை விட்டு விலகப் போகிறாயா என்று கேட்டனர். ஒருபுறம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், மறுபுறம் அந்த இருவரும் அபு தாலிபை வலியுறுத்தி கொண்டே இருந்தனர். நான் அப்துல் முத்தலீஃபுடைய மார்க்கத்திலேயே மரணிக்கிறேன் என்று இறுதியாக கூறிய அபு தாலிப், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகத்தை சொல்ல மறுத்துவிட்டார். அல்லாஹுவின் மீது ஆணையாக, நான் தடுக்கப்படும் வரை உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, இணை கற்பிப்பவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினர்களாகவே இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இறை தூதருக்கும் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்ற கருத்தில் அமைந்த 9வது அத்தியாயத்தின் 113வது வசனத்தை அல்லாஹ் அருளினான் என்று முஸையிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1360. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இணை வைப்பாளர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்பது இந்த வசனம் சொல்லக்கூடிய தெளிவான பாடம். அப்படியிருந்தும் பல பள்ளிவாசல்களில் இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்காக ஆலிம்களால் ஜனாசா தொழுகை நடத்தப்படுவதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதலாவதாக இறைவன் தடை விதித்த ஒரு செயலை செய்கிறோம் என்ற அச்சம் அவர்களுக்கு வர வேண்டும். இரண்டாவதாக, நாம் இணை வைத்த நிலையில் மரணித்தால் நமக்காக பாவ மன்னிப்பு தேட மாட்டார்கள் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். இதை இந்த வசனம் நமக்கு பாடமாக சொல்லுகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு விலகிக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.